ஒழிக்கிற ஒளிய பாரு, காட்டுக்குள்ள கத்தி விட்டு ஆட்டி விடுவேன். ஒட்ட பாரு, பல கெட்ட போலீஸ்னாலதான் சில நல்ல போலீஸுக்கு கெட்ட பேரு. துரசிக்கு சத்யதேவ், விஜய்குமார் இப்படி எத்தனை போலீஸ் வளர்த்து விட்டுருக்கேன். ஏன் காக்கி திட்ட பொருளைக்கு காக்கி திட்ட வாங்கி கொடுத்தது யாரு? நான் தான். அது மட்டுமா, நம்ம ஆதித்யா ராஜாலாம் அந்த ஆள் பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டதே நான் தான் சார். ஆனா ஆமையா, அந்த ஆள் பக்கம் படிச்ச ஸ்கூல்ல தான் என் பக்கம் படிச்சிச்சு. என் பக்கம் கட்டுறது போல பாத்தி அந்த பிள்ளை பேரு கட்டிவிட்டு இதை அந்த ஆள்கிட்ட போய் சொன்னா உடனே யாராக பாட்டி பாதி கட்ட சொல்லிட்டு எடை அடிக்க வர. அப்புறம் என் காசு எடுத்து எவ்வளவு விளக்க முடியாது பொட்டையா போடான்னு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த மூடு வருஷமே அந்த பிள்ளை வட்டையா போட்டுருச்சு. அதுக்கு நான் விட்ட சாவதா காரணம்னு சொல்லி வெறி பிடிச்சி போய் எடையை வெட்ட வர்ற. ஆனா கூப்பிடாடே பாத்துக்கலாம் சார் அடியாத்த. அது என்ன வெட்டு இரு ஏடாடா கதையாடா சொல்லிட்டு இருக்கேன். இழுத்து குடுத்தா வச்சுக்க செவிடு தெரிஞ்சு போயிரு. ஒழுங்கா நடந்ததெல்லாம் ஒட்டு விடாம வச்சுக்க எல்லாம் பொழந்துருவேன். சரி சார், நான் ஒத்துக்கிறேன். நான் கொள்ளையடிக்க ட்ரை பண்ணது உண்மைதான். ஆனா கொப்பை வேலை சத்தியமா உள்ள இருக்கிறது ஏன் டீம் கிடையாது, வேற டீம். அதுக்கே நான் எங்க அப்பா வேலை சத்தியம் பண்றேன், உங்க அப்பா எங்கயோட. சரி அதை விடுங்க சார், நான் சொல்றது கேளுங்க. இந்த ஒத்த பிளாடோ யுவர் பேக் தமிழ்நாடோட ஹெட் சாபோடது. நாங்க 2 பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இது 500 கோடி அடிக்கிறதுக்காக நாங்க ஒரு தாடியை பார்க்க போனோம். அந்த தாடியை நம்ம பெரிய புடி மாதிரி பில்டப் கொடுத்து இன்னொரு தாடி கிட்ட கூட்டி போறேன். ஒருத்தன் இருக்கா 10 countries 10,000 projects 20,000 failures. கவலைப்படாத, ப்ராஜெக்ட்ல 0 failures. ஆனா லவ் ஃபெயிலியர் தான் 20,000. இவன் நேரமோ என்னமோ இவனை லவ் பண்ற பிள்ளைகள்லாம் அதுவே மண்டைய போட்டுருங்க. இவட மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேசுறோம், உடனே பேசலாமா? உடனே எல்லாம் பேச முடியாது. நோ போன் கால்ஸ், ஒன்லி நேரா போனா மட்டும் தான் பேசுவான். அப்ப கூட்டிட்டு போக. கூட்டிட்டு போறேன், ஆனா 350 ரூபா புரோக்கர் கமிஷன் கொடுத்தாதான் கூட்டிட்டு போவேன். ஐயா சரி கொடுக்குற, கூட்டிட்டு போய் தொலை. அதுக்கப்புறம் தான் அந்த தாடி கிட்ட கூட்டிட்டு போற. அந்த தாடி பேர் தான் டார்க் டெவில். என்ன ஹூடா ஹூடா இருக்க? கிரிக்கெட் பிளேயர் தீபா ஹூடாவா? போடா தயிர். ஹூடா 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 கேங்ஸ்டர். ஹூடா கேங்ஸ்டர். கேங்ஸ்டர். ஐயோ பட்டையா போட்டாரு. சரி வந்துருச்சுருவா, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆச்சு. ஹாய்க்கில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வழக்கமா சொல்லிட்டு போறேன். இந்த மூவி ஸ்பூஃப் யார் படத்தையும் காயப்படுறதுக்காக எடுக்கப்படுறது கிடையாது. இந்த படத்தை நம்ம கேட்வுட்ஸ் வெர்ஷன்ல எடுத்தா இப்ப இருக்கும், அதை தான் காட்டியிருக்கோம். அதனால யாரும் கோச்சுக்காதுங்க, ஜஸ்ட் காமெடியா பாருங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பூஃப் பாக்குறதுக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் சார், சிஎம் கால் பண்றாரு சார். வணக்கம் சார். அங்க என்ன புடிக்கிட்டாயா இருக்க? எதிர்கட்சிக்காரன் புடிச்சு கிளிகளின்னு கிளிக்கிறான். ஏற்கனவே குடும்ப ஆட்சின்னு கிளிப்பான். குடும்ப ஆட்சி நடத்தாம பின்ன 18+ ஆட்சியா நடத்த முடியும்? சார் சாரி சார், விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இந்த ஒரு இடத்துல புடிச்சிடுவோம் சார். என்னத்த புடிச்சு கிளிப்பீங்களோ? இங்க எல்லாரும் என்ன புடிச்சு கிளிக்கிறாங்க. ஆமா, அங்க என்னதாயா நடந்துச்சு? டீட்டெயிலா சொல்லு. அதாங்க சார், நம்ம ஏசி ராமச்சந்திரன் இருக்கானே, அந்த குடும்ப படங்கிறதுனால விட்டு சொல்ல முடியல. இதே வெற்றி பாருங்க சார், படம் பார்த்திருக்காரு. மக்கள் இப்படி வார்த்தையில வகுத்திருப்பேன். சரி சரி, டென்ஷன் ஆகாம சொல்லு, என்ன நடந்துச்சு? அதான் சார், நம்ம ஏசி ராமச்சந்திரன் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி பேங்க கொள்ளடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். ஆனா எதிர்பாராத விதமா அங்கே இன்னொருத்த பேங்க கொள்ளடிக்க வந்திருக்கேன். இவங்க ஆளு கொஞ்சம் ஏப்ப சாப்பியா இருப்பாங்க இருக்கு. இவங்களை அடி அடிச்சு வெளுத்து விட்டு ஹெய்ஸ்டே அவே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். உள்ளாரவே காடு உன்னால உண்டாச்சு நோடி கெடுத்துட்டு எனக்கு இதுல பாட்டு வேற. ஆமா, உனதான் ரோலெக்ஸ் போட்டு தள்ளிட்டானே, நீ எப்படி உயிரோட? இல்ல சார், அது நான் கிடையாது. எங்க அண்ணா லடுகேஸ். எது லடுகேஸா? அப்ப நீ? நான் அவர் தம்பி புடுகேஸ். பேருகளை பாரு, லடுகேஸ் புடுகேஸ்னு. ஆமா, எங்க அந்த மேனேஜர் பையல காணோம்? மேனேஜர் சாரு வணக்கம். ஓ, தூத்துக்குடி ஆக்சன் கொடுத்திருக்காங்களா? இல்ல திருநெல்வேலி. சரி, ஏதோ ஒண்ணு. வாங்க, பெல் அழுத்தி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என்னையா பண்றீங்கன்னு போலீஸ் திட்டுவோம். போன் வருது, வந்து அட்டன் பண்ணி பேசியா? இதெல்லாம் சொல்லிட்டு இருப்ப. ஹலோ, யார் பேசுறது? நான் யுவர் பேங்க் மேனேஜர் பேசுறேன். லோன் நான் போன வைங்கயா, கார்டை பேசிக்கிட்டு நம்மளே பேங்க் கொள்ளையடிச்சாங்கன்னு போயிட்டு இருக்கேன். ஆனா பெட்டர் பேரு அந்த பேங்க்ல தான் போன் பண்ணாங்க. ஓ, இதான் அந்த பேங்கா? சாரி சார், அவசரத்துல கட் பண்ணி விட்டேன், இருக்க கூப்பிடுறேன். என்ன சார் கட் பண்ணி விட்டானுவ? பொறுமையா இருங்க சார், அவங்களே கூப்பிடுவாங்க. ஆமா, கூப்பிட்டாங்களா? பேசுங்க. ஹலோ சார், உனக்கு கோச்சுக்காது, நான் தெரியாம கட் பண்ணி விட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போதைக்கு நல்லா இருக்கேன். அப்புறம் சாப்பிட்டீங்களா? எது சாப்பிட்டியாவா? என்ன பிகர்ட்டியால பேசிக்கிட்டு இருக்க? நாங்க திருடுங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கே. சாரி கவுடு, பயப்படாதுங்க. நாங்க தான் வந்துகிட்டு இருக்கேன். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? இங்க ஒரு 9 பேர் வந்திருக்காங்க சார். 9 பேரா? நல்லா எட்டுங்களா? நல்லா எண்ணிட்டே 9 பேர் தான்.
போட்டா கொடுக்குற போய் அங்கிட்டு. 9 பேரா? 6 பேர் தர எப்படி 9 பேர் வந்திருப்பாங்க? 9 தான் ராசியான நம்பரா என்னமா? ஒருவேளை எஸ்டிஆர் வந்துட்டு போறோம். இல்ல எஸ்டிஆர் ஃபேனு, இல்ல எஸ்டிஆர் இவருக்கு ஃபேனா இருந்துட்டு போறோம். கொஞ்சம் சும்மா விடுறா. சொன்னா கேட்க மாட்டேன், வேடாங்க. டேய் புடுக்கேசு, அங்க என்னடா சத்தம்? இல்ல பாஸ், தனியா ஒரு ரூம் இருந்துச்சு, அதுல ஒருத்தர் ஒளிஞ்சிருந்தேன், அவனை பிடிச்சி கூட்டி வந்தேன். பெரிய வீரராகவே அவரு. அப்படியே எங்களாரும் அடிச்சு போட்டு எல்லாரையும் காப்பாத்திடுவாரு. சாரை கூட்டிட்டு போய் அப்படியே விண்டோ பக்கத்துல உட்கார வச்சு பாம கட்டு. ஓகே பாஸ். அதாவது பாத்தீங்கன்னா பேசாத போ ஸ்பூஃப்ங்கிற பேர்ல ஒண்ணு பண்றாங்க. ஆனா காமெடியே வரமாட்டேங்குது. யார் பத்த பிள்ளைங்களா? அடிங், நானும் பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். பாம் வந்தால் வாயில கட்டுறா. சார் என்ன விட்டுருங்க சார், என்ன உயிரோட விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். ரோல் நம்பர் 2 ஞாபகம் இருக்கா? டோன்ட் ஆக்ட் லைக் அக்னி சிறகு. ஸ்மார்ட். பட் இருந்தாலும் இந்த பாம்லாம் கட்டுறீங்களே, நீங்க என்ன கொன்னுருவீங்களா? ஐயோ, இவ்வளவு அழகா இருக்க, உன்னை எப்படிமா கொள்ளுவேன்? கவலையே படாத, அது வெடிக்காது. ஓ அப்படியா? தேங்க்யூ சார். அதெல்லாம் இருக்கட்டும். ரோல் நம்பர் 3 ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. கோஆபரேட் வித் தீஃப். குட். ஹேஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா கோஆபரேட் பண்ணு. ஹலோ சார், ஐ ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட். என்ன பாய் ஃப்ரெண்டா? அப்ப நீ கமிட்டடா? ஆமா, ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே லவ். 96 ராம்ஜானு மாதிரி. அது சரி. டே புடுக்கேசு, இந்த பொண்ணு மேல உள்ள பாம கழட்டிடு. கழட்டிட்டு ஒரிஜினல் பாம கட்டு. சம்பவம் நடந்த அன்னைக்கு கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல கொள்ளையர்கள் 6 பேர் வராங்க. அந்த 6 பேருமே கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இதில் 2 பேர் பேங்க்குள்ளே போகிறாங்க, மீதி இருக்கிற 4 பேர் வெளியே போகிறாங்க. பேங்க்குள்ளே போன 2 பேரில் ஒருத்தரோட பேண்ட்டில் ஓட்டை. இதைத்தான் கேட் செய்திகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான செய்திகளுக்கு சொல்லு சாம், வாட்ஸ் ஹேப்பனிங்? சார், நம்ம பேங்குள்ள திருடங்க வந்துட்டாங்க சார். அந்த வெண்ணையெல்லாம் ஏற்கனவே தெரியும். டிவி எதுக்கு இருக்கு, புடுங்கவா இருக்கு? அதே நியூஸ்லயே மினிஸ்துக்கு ஒரு தடவை போட்டு கிழிக்கிறாங்களே. சார், அது மினிஸ்துக்கு இல்ல, நிமிஸ்துக்கு. அந்த புண்ணாக்குல நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன நடக்குது அதை சொல்லு. ஆமா, உங்க வாய்ஸ்க்கு என்ன சார் ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏண்டா உனக்கு தெரியாதா? வடக்கன் வாய்ஸ்னாலே நம்ம வாய்ஸ் தான். அதை விடு, இப்போ என்ன நடக்குது சொல்லு. சாரி சார், பேங்க் கோட்ஸ்லாம் லோக் பண்ணியாச்சு. சிஸ்டம் வழியா எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. பட் ஓவர் ஃப்ளோட்டிங் 500 crores இருக்கு. அதை அடிச்சுட்டா நம்ம நக்கிட் போக வேண்டியதான் சார். முட்டாள், நக்கிட் போறதுக்கா உன்னை தமிழ்நாடு ஹெட்டா போட்டுச்சு? நம்ம வளர்ந்து வர்ற பேங்க் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சுன்னு தெரிஞ்சா நம்மளோட ரெபியூட்டேஷன், ரீவேல்யூவேஷன், ஐயோ அது அன்அனிவர்சிட்டி, இது வேற ஏதோ ஒண்ணு இந்த நிறைய இருக்கும்ல, ரீவேல்யூ, ரெசல்யூஷன், எலவு வந்து தொலைதா பாரு. உனக்கே தெரியும்லடா, அது எல்லாம் போயிரும். ஆல்ரெடி ஷேர் வேல்யூ 2 ரூபாய் குறைஞ்சிருச்சு. ஷேர் வேல்யூ 2 ரூபாய் குறைஞ்சா நல்லது தானே சார்? என்ன காமெடியா? எருமாடு, நேர்ல வந்தேன், துவைக்கிற சாக்ஸ் எடுத்து மூக்குல விட்டுருவேன். யோ, என்னையா நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டே போறேன். இந்த பிளான் எல்லாம் உன்னோடு தானே, சொல்லிட்டு எல்லார்ட்டையும். ஏய் பரதேசி நாயே, போன் கால் எவனாச்சும் ஒட்டி கேட்ட போறா. நீ என்ன பண்ற? ஒழுங்கா ஸ்பாட்டுக்கு போய் என்னன்னு பாரு. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே ஸ்போர்ட்டுக்கு போய் நானே பாக்குறேன். ஆமா, ஸ்போர்ட்டுக்கு போய் நல்லா புரோட்டா வாங்கி மட்டன் குருமா தொட்டு நல்லா தின்னு. வேற என்ன பண்ண போற? நான் நம்பர் 3 கிட்ட பேசிட்டு வரேன். இரு, அவங்க பேசுனது உனக்கு எப்படியா தெரியும்? அது வந்து டபுளே அசீவ் படிக்கிறதா சார்? நீ அசியம் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும். இன்ஸ்டாகிராம் எடுத்து பாரு, ஒரு ரீல் அமைச்சிருப்பேன், அதுக்கு லைக் போடு. என்ன ரீல் அமைச்சிருப்ப? வெறும் 18+ ரீலா அமைச்சிருப்ப. அதை நான் ஸ்கெட்சர் போடாம பப்ளிக்ல பார்த்து ஊர்க்காடே அதை வீடியோ எடுத்து கமிஷனர் பொது இடத்தில் பண்டு வேலையை பாருங்களேன்னு தப்பேல போட்டு அவன் யூடியூப்ல வியூஸ் வாங்கிக்கிருவேன். கபட்ல பூரா பயில சேர்ந்து என்ன கழுவி ஊத்துவாங்க. அதான உனக்கு வேணும்? யோ, என்னையா முணங்கிக்கிட்டே இருக்க? பாத்தியா இல்லையா? பாக்குறேன் சார், நெட் ஸ்லோவா இருக்கு. சரி, அத பாத்துட்டு அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டு முடிச்சு விடு. சும்மா போட்டு வாழ இழுத்துக்கிட்டு இருக்காதையா. ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் நான் சட்டசபைக்கு போறேன், அங்க என்னால கால் பண்ண முடியாது. போன டேபிள் கடையில ஒளிச்சு வச்சு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றேன், ரிப்ளை பண்ணு. நீ அப்படியே டெக்ஸ்ட் பண்ணி கிடிச்சாலு என்ன பண்றேன்னு கேக்குறதுக்கு அண்ண பண்றேன்னு கேப்ப. எப்ப மெசேஜ் பண்ணா எப்ப பாக்குறேன்னு கேக்குறதுக்கு அப்பா மெசேஜ் பண்ணா அப்பா பாக்குறேன்னு அனுப்புவேன். இந்த லட்சணத்துல இவங்க மெசேஜ் வேற பண்றாங்களா? கேட்டுருச்சு, நீ பேசின எல்லாம் கேட்டுருச்சு. ஏப்பா, இவ்வளவையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசிருக்கலாமேப்பா.
இதான் விஷயம் ஏற்கனவே பேசிருக்கலாமே. கேடு வர ஆடா விடா இதை விட்டு சொல்லிடுறா. சார் ஒரு நிமிஷம் சார், இந்த யாரோ துப்பாக்கி சூரிய சோட்டு கேக்குது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயா சார் நான் சொல்றத கேளுங்க. அங்க இருக்க பாப்பல ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டபிட்டா. இப்ப போடப்பல எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு திருட்டுட்டாங்கள புடிச்சிடலாம். அதுக்கு திருட்டாயிட்டா அப்ப நீ யாரு? மூடிட்டு உட்காரு பொழந்துருவேன். யோ ஆட்டடி யாயா அவனுக்கு போன் பண்ணு. சார் போன் பண்ணி என்ன சார் பேசுறது? அதெல்லாம் நான் சொல்றேன், நீ போன பண்ணு. மேனேஜர் நான் தான் சொல்றேனே, நல்லா கேளுங்க. நோ மீன்ஸ் எஸ். என்னலே சொல்லுத? சும்மா சொன்னேன். அதுக்காக இங்க இருக்க ஏதாவது பொண்ணு மேல கை வைக்கணும்னு நினைச்ச வெட்டிடுவேன். நான் ஏன் அதை போறேன்? இங்க இருங்க போன் வருது, எடுங்க. போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏன் சார் பப்ளிக் எப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? எது வேணாலும் கேட்டு வாங்கிட்டு போங்க சார். நான் என்ன ஆட்டோ டிஸ்டர்ப் பண்ணேன்? நான் பாட்டுக்கும் பேங்க சாத்திக்கிட்டு உள்ள இருக்கேன். அதெல்லாம் ஓகே தான் சார். இருந்தாலும் வெளியில பொலிட்டிக்கல் பிரஷர். நம்ம கமிஷனர் சார சிஎம் கெட்ட வார்த்தையில திட்டிவிட்டாரு. டாடா ஒட்ட அதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா? மூடிட்டு இடம் கேட்க சொல்லிட்டு அதை மட்டும் கேளு. திட்டுதானே வாங்கிக்கட்டும் சார். உங்களெல்லாம் எவ்வளவு திட்டிருப்பாரு. அதான் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். ஏது? ஐயோ இல்ல சார், அப்படி பேசினாதான் அவர் ஒரு முடிவுக்கு வருவாரு. நீங்க பேசினதெல்லாம் போதும் ஆண்டோ, நான் ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். எது ஓனரா? எந்த ஓனரு? அதான் சேர்மன், அவன் தானே ஓனரு. சேர்பட்டையா? ஐயோ அப்படியே டேய் எதடா அப்படி சொல்ற? ஐயோ ஏசி புடிங்கிட்டு வராரு சார், அவர் தான் சார் பிடிக்க சொன்னேன். அட வெளியில ஃபுல்லா டப்பாலதே இருக்காங்க, பிடிச்சிருவாங்க விடு. ஐயோ அவர் அதுக்கு போல அந்த பாமா டம்மி நினைச்சுக்கிட்டு புடுங்க போறாரு. எது? டேய் அவன போய் பிடிக்கடா. டேய் வேறாடா சடா கேளுங்கயா, இது டப்பி பாபு. ஐயோ புடுங்கிட்டாரு, எல்லாரும் ஓடுங்க. சார் காவல்துறை இவ்ளோ பேர் இங்க இருந்தும் எப்படி இந்த சம்பவம் நிகழ்ந்துச்சு? டம்மி பாம்பு நினைச்சுக்கிட்டு தான் இவர் இழுத்தாரு, அது படாருன்னு வெடிச்சிருச்சு. அதுலதான் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அங்க திருட வந்தவங்க உட்பட பேங்க்ல உள்ள எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, உண்மையா? ஆமா, இது வரைக்கும் ஒரு 100 பேர்ட்ட செத்துருப்பான்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்களா? என்ன சார் பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு எவ்வளவு தெரியாதா? இல்ல அது தெரியாதுன்னு இல்ல, எக்ஸாக்டா சொல்ல போனா 98 பேர். 98 சார்? பேங்க்லயே 150 பேர் இருந்தாங்களா சார்? 150 பேர், அதான் 98 பிளஸ் 45 150 சொல்ல வந்தேன். எது 98 45 150 சார்? 147 சார். ஆமா 147 தான். அது வந்து பாத்தீங்கன்னா சார் அது 147 கிடையாது, 143. ஏதோ 143. ஆமா நான் அப்பயே சந்தேகப்பட்டேன். எரும மாடு, நீயே தப்பா சொல்லிட்டு என்ன தப்புன்னு சொல்றியா? போலாங்கிட்டே நீ கேளுமா. சார் நடந்த இந்த சம்பவத்துல கொள்ளையர்களின் தலைவன் சொல்லப்படுற டார்க் டெவில் உயிரோடு இருக்காரா இல்ல செத்துட்டாரா? ஆனா என்னமா நீ லூஸ் மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்க? அதான் எல்லாரும் செத்துட்டாங்கிறனே. டார்க் டெவிலும் செத்துட்டேன், பாடி கொஞ்ச நேரத்துல வரேன் பாரு. டார்க் டெவில் என்பவன் தான் இந்த கொள்ளை கூட்டத்திற்கு தலைவன் எனவும் அவன் இறந்து விட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளது. மேலும் இக்கொள்ளை சம்பவத்திற்கு துணையாக நின்றவர் ஏசிபி ராமச்சந்திரன் என்பதும் கமிஷனர் விசாரணையில் இதுக்கு என்ன பதில் சொல்ற மித்ரா? அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார். அத கேட்கல. அந்த ஏசிபி ராமச்சந்திரன் உன் பையன் தானே? எது என்ன சார் சொல்றீங்க? மித்ரா நடிக்காத, உண்மை சொல்லு. அது பாக்குறதுக்கு என் பையன் மாதிரிதான் இருக்கேன். ஆனா எவன் பத்த பிள்ளை தெரியலையே. அப்ப இந்த கோபால படுக்க போட்டு நீ வாக் பயிர் மாதிரி ஆட்ட போட்டு தெரிஞ்சிருக்கா? அப்படித்தானே? ஐயோ அப்படிலாம் கிடையாது பாஸ். நான் என் ஒய்ஃபை தவிர வேற எந்த போட்டு ஏறது கூட பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பாத்திருக்கேன். இருந்தாலும் என் ஒய்ஃபுக்கு ஒரு தடவை கால் பண்ணிக்கிறேன். எது கால் பண்றியா? ஏண்டா ஓ பொட்டாட்டி உனக்கு தெரியாம புள்ள பத்திருக்க போறா? ஆமா அப்படிதான் இருக்கும். ஓ உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல? நான் எப்ப பார்த்தாலும் உங்க கூட பேசுறதுனால நான் ஒரு கேட் அடைச்சு என் பொட்டாட்டி விட்டுட்டு போயிட்டா. ஆனா அவன் என்னை விட்டுட்டு போகும்போது நான் வயிறை பார்த்தேன், கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. நான் கூட ஆரம்பத்துல தொப்பை தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் கால் பண்றேன். ஹலோ தாதா. தாதாடா யாரா? தாதாடு ஓ எக்ஸ் புருஷன். எது எத்தனாவது புருஷனா? விளங்கு முடி மொத புருஷன்டி. கேட்டா கந்த சாபியாவா? அடியே நான் மித்ரா பேசுறேன்டி. என்னடி சொல்ற? நான் மூணாவது புருஷனா? ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் நல்லா அப்புறம் பேசிக்கிறேன். சரி இப்ப நான் கேட்கற மட்டும் பதில் சொல்லு. அப்படியே உங்களை திரும்ப கூட்டியாந்து வாழ்ந்து கழிச்சிட்டாலும் வெண்ண போல உட வாழ கூப்பிட பேட கூப்பிட. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் நீ என்ன விட்டுட்டு போகும்போது பிரெக்னண்டா இருந்தியா? அப்படியா சார்? அவன் என் பையன் தான் சார். எடா இல்லையா? விட பக்கத்து வீட்டு டேவிட்டோட போயிடா. அடி பாவி, அவன் ஒரு மூச்சு அவனுக்காக போய் பிள்ளைய பெற்றிருக்கிய இதுக்காக தான் விட்டுட்டு போடியா? அடி ஆத்திரே சார் வந்து பாஸ்ரி அவர் பின்னாடி தான் போக முடியும். மத்தபடி நீ நடக்கிற மாதிரிலாம் ஒன்று கிடையாது. அப்படி எனக்கு ஆத்திரே சார் தான் முக்கியம். இன்னைக்கு மட்டும் ஒரு பண்டிகை போட்டாரு, நாளைக்கு இந்தியன் ரோஸ் எல்லாம் அவருக்காக ஒரு செலவு வைப்பேன். கை கடிக்கார சில. மித்ரா காலை கட் பண்ணு.
அவ யாரு தெரிஞ்சாலும் அவ்வளவுதானே, நானே கண்டுபிடிக்கிறேன். எப்படி சார்? மித்ரா, இந்த வாட்சை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் கேட்க கூடாது. வா வந்து வாட்சத்தோடு அவ யாருன்னு அவன்கிட்டே கேட்போம். எப்படி சார்? அவதான் செத்துறாடு. முட்டாள் முட்டாள் முட்டாள். ஏன் சார்? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாட்சை கண்டுபிடிச்சு நினைக்கிறேன்? டயத்தை ரிவர்ஸ் பண்ணி போவோம். ஓ பையனை பார்த்து பேசி நடந்த அந்த சம்பவம் நடக்காத மாதிரி பார்த்துவோம். ஓ பையனை பார்த்த மாதிரி இருக்கும், இந்த வாட்ச் ஒர்க் பண்ணதா செக் பண்ண மாதிரி இருக்கும். வா வந்து வாட்சத்தோட. ஓகே சார், நான் ரெடி. ஆயுஷ்மான் பாபா. கமிஷனர் சார். ஏப்பா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேக் தேவைதானாப்பா? நீ கேட்ட நீர் புள்ளி கப்பலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கூப்பிடுறேன் வை. சார் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எது இப்ர பேசுடா? அட ஓ இங்கிலீஷ்ல தீய வைக்க. சரி சொல்லு, ஓ இப்ர பேசுடா, இப்ர பேசு. நாம நினைச்ச மாதிரி இந்த டாக்டர் குரூப்ல இருக்க கண்மணிங்கிற ஆன்டி உயிரோட இல்ல, ஆல்ரெடி மண்டையை போட்டுருச்சு. அப்ப உள்ள இருக்க திருடனுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் பண்ணது யாரு? ஒரு பொண்ணு இல்ல கேள்விப்பட்டேன். நான் கூட அப்பதான் நினைச்சேன், ஆனா அது பொண்ணே கிடையாது, பையன்னா கொஞ்சம் பெரிய பையன். ஒரு காலத்துல அவரும் நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுதான். ஏன் உள்ள இருக்க திருடன் டாக்டர் அவரும் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து 500 கோடி ஃபர்ஸ்ட் கொள்ளையடிச்சாங்க. கொள்ளையடிச்சு கொஞ்ச நாள் தலைமுறை இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா காலப்போக்கில் ஒருத்தன் டார்க் டெவில் ஆயிட்டேன், ஒருத்தன் ஒயிட் டெவில் ஆயிட்டேன். ஆனா அதுல கொடுமையை பாத்தீங்கன்னா டார்க் மண்டே அவ்வளோ பேரு ஒயிட் டெவில், ஒயிட் மண்டே அவ்வளோ பேரு டார்க் டெவில். அடே கப்பா, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. அப்பா அவங்க ஒரிஜினல் பேரட. இதுல இந்த டார்க் டெவில் பேரு விநாயக் மகாதேவ், அப்புறம் அந்த ஒயிட் டெவில் பேரு பிருத்திவி.